உருளையன்பேட்டை குபேர் நகர் பகுதியில் பெய்த அதி கனமழை காரணமாக குபேர் நகர் பகுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்து கொண்டு மழைநீர் வெளியேறாத வண்ணம் உள்ளது. மேலும் ஒப்பனாறு வாய்க்காலில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் சரியான முறையில் மழைநீர் கடலில் சென்றடையாத நிலையில் மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் மழைநீர் சூழ்ந்து கொண்டது. இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அரசு அதிகாரிகளுடன் மேற்கண்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் பொதுப்பணித்துறை உயரதிகாரிகள், புதுச்சேரி நகராட்சி உயரதிகாரிகள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலருடன் இருந்தனர். கடந்த ஒரு 7-8 வருஷமா தண்ணி இந்த மாதிரி வந்துச்சா வந்த பிறகு இந்த வாய்க்காலாம் புதுசா நான் மோஞ்சாலேருந்து வந்த தண்ணி இங்கே நேராக வந்து ரொம்ப உள்ள போச்சு. இந்த வாய்க்காவை நான் பெருசாக்கி வாய்க்கால் வரைக்கும் போயிட்டு நான் தான் செஞ்சுட்டு விட்ட பிறகு தண்ணி வர முடிச்சு. இப்போ என்னன்னா அந்த உப்பளத்தில் அந்த ரிட்டர்ன் வால் போட்டாங்க இல்லையா, அதை போட்ட காண்டுக்காரன் என்ன செய்யட்டான், அதை போட்டுட்டு அந்த ஊருக்கு வந்த பிறகு விட்டு அப்படியே போயிட்டான். விட்டு போயிட்ட பிறகு அந்த மண் போட்டு அப்படியே மழை காலத்துக்கு வாரத்துக்கு தான் ரெடி பண்ணாங்க. இப்போ தொடர்ந்து இந்த மழை கோடை மழை மாரி தொடர்ந்து எதிர்பார்க்காத மழை இருக்குங்க. இப்போ டெண்டர் வச்சு ஆனால் இயற்கையும் கேரளாவெல்லாம் பேசல உயிருக்கு ஆபத்து இல்லாத நம்ம வாழத்துக்கு உங்களுடைய கஷ்டம் எல்லாம் நைட்டு ஃபுல்லாக நானும் ராத்திரி எப்போ காலையிலேருந்து எல்லாம் ராத்திரி நான் தூங்கவே இல்லை. டைம் பார்த்தீங்களா நைட் எல்லாம் புதுச்சேரி சுகாதாரத்துறை தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் ஆரோக்கிய உணவுப் போட்டி புரணாங்குப்பம் மங்காளம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. சுகாதார மேற்பார்வையாளர் பவுனம்மாள் வரவேற்று பேசினார். மருத்துவ அதிகாரி அஸ்மா தலைமை உரையாற்றினர். மருத்துவ அதிகாரி செல்வநாயகி பாலசுப்ரமணியன் முன்னிலை வகித்தார். சபாநாயகர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆரோக்கிய சமையல் போட்டியில் வெற்றி பெற்ற கர்ப்பிணிகள் மற்றும் தாய்மார்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியில் அங்காளம்மன் கோவில் சிறப்பு அதிகாரி பாஸ்கரன், சுந்தராம்பாள் அறக்கட்டளை நிர்வாகி ஆனந்தன், அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சகாயமேரி, ஊர் முக்கியஸ்தர்கள் திருவேங்கடம், மணி மற்றும் ஊர் மக்கள் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை கிராமப்புற செவிலியர் ஜெயசாந்தினி, சுகாதார உதவி ஆய்வாளர்கள் கிருஷ்ணகுமார், இளஞ்செழியன் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் தொடர்ந்து தாய்ப்பால் கொடுப்பதால் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவு என்பதை வலியுறுத்தும் விதமாக தாய்ப்பால் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரியில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக நகரின் பல்வேறு சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனிடையே கனமழை காரணமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் வெளியூர் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். மேலும் பேருந்து நிலையத்தில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்றி மணல் கொட்டி சரி செய்ய வேண்டும் என பொதுமக்களும் பயணிகளும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நாவற்களம் வார்டு லாஸ்பேட்டை அரசு ஊழியர்கள் குடியிருப்பு பகுதி, உட்புற சாலைகள் மற்றும் கடலோர காவல் தலைமையக சுற்று வட்டார சாலைகளை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 50 லட்சம் செலவில் புதிய தார் சாலைகளாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை அரசு ஊழியர்கள் குடியிருப்பு வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் நாவற்களம் மற்றும் லாஸ்பேட்டை அரசு ஊழியர்கள் குடியிருப்பு, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பெருகி வரும் கொசுத்தொல்லை மற்றும் கொசுக்களால் பரவும் டெங்கு, மலேரியா மற்றும் சிக்கன்குனியா ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதற்கான அவசர கூட்டம் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நலவழித்துறை உதவி இயக்குநர் வசந்தகுமாரி மேற்கொள்ளப்படும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் சென்னை பெருநகர மாநகராட்சியின் நோய் கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி செல்வகுமார் கூட்டத்தில் கலந்து கொண்டு சென்னையில் ட்ரோன் மூலம் கொசு மருந்து அடிக்கும் புதிய தொழில்நுட்பம் குறித்தும், கொசுவை ஒழிக்க சென்னை மாநகராட்சி எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்தும் விளக்கம் அளித்தார். மேலும் கொசு உற்பத்திக்கு காரணமாக உள்ள கழிவுநீர் மற்றும் தேங்கியுள்ள பொருட்களை அகற்றுவது, பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது,
தூய்மையை பராமரிக்காத நிறுவனங்கள் மீது அபராதம் விதிப்பது, கழிவுநீர் வாய்க்கால்களை உள்ளாட்சித்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைப்புகள் இணைந்து சுத்தப்படுத்துதல் போன்ற பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் உழவர்கரை நகராட்சி ஆணையர்கள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கோவிந்தசாலை பாரதிபுரம் வன்னியர்குல சமுதாயத்தினர் சார்பாக நடத்தப்படும் அக்னிவசந்த ரத உற்சவ திருவிழாவை முன்னிட்டு ஈஸ்வரன் கோவில் திரு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் தேர்பவனி நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவர் நேர் என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பாரதிபுரம் கோவிந்தசாலை வன்னியர்குல மரபினர் செய்திருந்தனர். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அம்பேத்கர் சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை அமைவிடத்தில் புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. 20 ஆண்டு காலமாக பராமரிப்பின்றி கிடந்த அம்பேத்கர் சிலை அமைவிடம் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பராமரிப்பு பணிக்காக அரசு சார்பில் ரூபாய் 4.5 லட்சம் ஒதுக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டது. தற்போது டாக்டர் அம்பேத்கர் நினைவிடத்தை மீண்டும் புனரமைப்பது, மேலும் அழகுபடுத்தும் வகையில் பணிகள் மேற்கொள்வதற்காக ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சுற்றுச்சுவர் அமைத்தல், நடைபாதை சீரமைத்தல், நீரூற்று சீரமைத்தல் ஆகிய பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜை விழாவினை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் ராஜகிருஷ்ணன், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் ராமன், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ நல்லாண்ட முத்துமாரியம்மன் அபிராமி உடனுரை அமிர்த கண்டீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத உற்சவ விழா நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் உற்சவர் அம்பாள் மாடவீதி உலாவருதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சக்தி கரகம் வருதல் நடைபெற்று கூழ்வார்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மணக்குள விநாயகர் குழுமத்தின் சேர்மன் டாக்டர் நாராயணசாமி, உழவர்கரை தொகுதி திமுக பிரமுகர் களிய கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் தொடங்கி வைத்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் நகர பொதுமக்கள் செய்திருந்தனர். வானரப்பேட்டை ஸ்ரீ நாகமுத்துமாரியம்மன் ஆலயத்தில் 6ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழா கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது. மேலும் அம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்தல், தங்க கவசம் அணிவித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பெண்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து சடல் திருவிழாவும், அங்க பிரதட்சணம் வருதல், கூழ் ஊற்றுதல் திருவிழா நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு முருகன், கிருஷ்ணமூர்த்தி, பழனி, பாரதி ஆகியோர் செய்திருந்தனர். கொம்பாக்கம்பேட் மற்றும் ஒதியம்பட்டுப்பேட் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவிலில் சடல் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக 108 பால்குட ஊர்வலம், அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை, பொங்கலிடுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக சடல் உற்சவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்தியும், வாகனங்கள் இழுத்தும், சடல் தரித்தும், பல்வேறு வாகனங்களை இழுத்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கொம்பாக்கம்பேட் மற்றும் ஒதியம்பட்டுப்பேட் அறங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஓசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம்பேட் மெயின் ரோடு மாரியம்மன் கோவில் முதல் சுமார் 450 மீட்டர் நீளம் வரை கழிவுநீர் வாய்க்கால் ரூபாய் 37,85,480 மதிப்பீட்டில் அமைப்பதற்கான அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், கிளை தலைவர் ஆனந்த், கட்சி நிர்வாகிகள் சுந்தரமூர்த்தி, பாலச்சந்தர், முரளி, ஜீவா, ஆறுபடையப்பா உட்பட கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
கனமழையில் ஜீவானந்தபுரம் ஓடையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் அடித்து செல்லப்பட்டுள்ளார். அவரை தேடும் பணியில் போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் உடனடியாக தேடி கண்டுபிடித்து தருமாறு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஜீவானந்தபுரம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பகுதிக்கு சென்று உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிக்குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அப்பகுதி மக்களுக்கு ஆறுதல் கூறி தேடும் பணிகளை தீவிரப்படுத்துமாறு மாவட்ட ஆட்சியரையும் காவல்துறை அதிகாரிகளையும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளையும் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் கேட்டுக்கொண்டார். மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியது. மழை காரணமாக பல்வேறு வீடுகளில் மழை நீர் புகுந்து பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கினர். முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். பேனர் தடை சட்டத்தை அமல்படுத்தாத அதிகாரிகள் மீது துணைநிலை ஆளுநர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி வைக்கப்பட்ட விளம்பர பேனர்களை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு புதுச்சேரி தலைமை நீதிபதி அனுப்பியுள்ள கடிதத்தை மேற்கொள்ளும்படி அன்பழகன் ஆளுநருக்கு வலியுறுத்தினார். அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை கழிவுநீர் வாய்க்கால் பிரிவு அதிகாரிகளுடைய தவறான செயலாகும். பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 25,000 ரூபாய் நிவாரண உதவியாக வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் நாங்கள் கேட்கிறோம். இது நாங்கள் சொல்றது பொய்யான செய்தி. துறை அதிகாரிகளுக்கு அவங்க கூட ஆய்வு செய்யலாம். நான் ஆய்வு செய்யறதுக்கோசம் அதுக்கோசம் அவங்க 4 நாள் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட்ல வேலை செய்யற அதிகாரிகள் ஒன்று நினைக்கணும். ஆட்சியாளர்கள் சொல்லத்தெல்லாம் கேட்டுக்கணும். ஆமாசாமி போட்டு தலையாட்டி கொண்டு சட்டத்துக்கு விரோதமான செயல்களுக்கெல்லாம் அனுமதி வழங்குறாங்கன்னா, ஏற்கனவே பல அதிகாரிகள் நீதிமன்றத்தின் மூலம் சிறைச்சாலைக்கு சென்றுக்கிறாங்க. அதை கருத்தில் கொண்டு இதற்கு மேலும் இந்த அதிகாரிகள் சட்டத்தினுடைய ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு துணை நிற்க வேண்டும் என்று அதிமுக சார்பில். புதுச்சேரியில் மாலை நேரத்தில் கடந்த 2 தினங்களாக இடி மின்னலுடன் அதிக கனமழை பெய்து வருகிறது. அதிக வெப்பச்சலனம் காரணமாக 3 மாதத்திற்கு பெய்ய வேண்டிய மழை 2 நாட்களில் பெய்ததில் 16 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் மழையால் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப்புறங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடுமையான வேதனை ஆளாகினார்கள். இந்த நிலையில் ஜீவானந்தபுரத்தில் உள்ள ஓடையை கடக்க முயன்ற 42 வயது ஐயப்பன் என்ற வாலிபர் மழைநீரில் அடித்து செல்லப்பட்டார். இதுபற்றி தீயணைப்புத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் சம்பவ இடத்திற்கு வந்தவர்கள் விடிய தேடியும் வாலிபர் கிடைக்கவில்லை. சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் முகாமிட்டு தேடுதல் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். இரவு பெய்த மழையில் 20 வண்டிக்கும் மேற்பட்ட வண்டிகள் வெள்ளத்தில் அழித்துக் கொண்டு போயிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இருவரை உயிர் பலியாக்கி கொண்டிருக்கிற காலத்தில் ஒருவர் தப்பித்து விட்டார், ஒருவர் தப்பிக்கவில்லை. இதுவரையும் அவரை தேடுகின்ற பணிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் சொல்கிறார்கள் தவிர இதுவரையில் ஒருவர் கூட இதுவரையில் அந்த நண்பருடைய உயிர் பாதுகாப்பு எங்க இருக்கிறது என்ன என்று தெரியவில்லை. ஒரு உயிர் என்றால் சாதாரணமான விஷயமா சொல்லுங்கள். எனவே இந்த நண்பர் இறந்தது ஐயப்பன் என்றவர் இதுவரையும் காணவில்லை. எனவே இந்த நண்பரை உடனடியாக தேடி கண்டுபிடித்து அவர்கள் குடும்பத்தாரோடு ஒப்படைக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த பேரிடர் காலத்தில் இங்க மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த ஓடையில் வாழ்கின்ற பகுதி மக்களுக்கு 50,000 நிவாரணம் தர வேண்டும். இது என்னுடைய ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக மாநில தலைவர் முருகன் அவர்கள் நான் பேசுகிறேன். நாவற்குளம் கடற்படை அலுவலகத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த புதிய சைனிக் பயிற்சி மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் மற்றும் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கடற்படை பிரிவு கமாண்டர் லோகேஷ் முன்னிலையில் நடந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி போலீஸ் கண்ட்ரோல் ரூம் சப் இன்ஸ்பெக்டர் கொண்டா பாலாஜி ராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். இணை NCC அதிகாரி புனிதா, நிரந்தர பயிற்றுவிப்பாளர் சீனுரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சைபர் கிரைம் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் புவனேஸ்வரன் மாணவர்களுக்கு சைபர் குற்றங்கள் மற்றும் அதனை தடுக்கும் முறைகள் குறித்து விளக்கி கூறினார்.
அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட சரஸ்வதி கார்டனில் புதிய தார் சாலைகள் அமைக்க வேண்டும், கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சிறிய பாலம் அமைக்க வேண்டும் என அங்கு குடியிருப்போர் நீண்ட நாளாக கூறி வந்தனர். இது தொடர்பாக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அரசிடம் வலியுறுத்தி வந்தார். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் அந்த பகுதிக்கு வந்து ஆய்வு செய்தனர். தேவையான பணிகளை விரைந்து முடிக்கும்படி அவர்களுக்கு பாஸ்கர் அறிவுறுத்தினார். பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் மதிவாணன், குடிநீர் பிரிவு இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் சரஸ்வதி கார்டனை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள், குடியிருப்பு வாசிகள் ஆய்வின் போது உடனிருந்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் விபத்துகளை கட்டுப்படுத்த போக்குவரத்து போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக ரேஸ் ஓட்டியவர்கள், ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் இயக்கப்பட்ட வாகனங்கள் உள்ளிட்ட விலை உயர்ந்த 23 இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்து போக்குவரத்து காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். இதனையடுத்து பொதுமக்களுக்கு இடையூறாக வாகனம் ஓட்டிய வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு எச்சரிக்கை செய்து அனுப்பி வைக்கப்பட்டது. முன்னதாக பொதுமக்களுக்கு இடையூறாக வாகனம் ஓட்டிய இளைஞர்கள் சாலையில் பாதுகாப்பாக செல்வதாகவும், பொதுமக்கள் இடையூறு செய்யாமல் வாகனம் ஓட்டுவதாகவும் காவல்துறையினரிடம் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கன்னியாகுமரி அருள்மிகு மன்னாதீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சைவாழையம்மன் கோவிலில் 4ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு நாள்தோறும் உபயதாரர்களால் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் நடந்து சுவாமி வீதி உலா நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. பக்தர்கள் பூக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடனை நிறைவேற்றி அம்மன் அருளை பெற்றனர். சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு, பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு தீமிதி உற்சவத்தை கண்டு சாமி தரிசனம் செய்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி மாறன் மற்றும் விழாக்குழுவினர், ஊர் மக்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் கணவாப்பேட்டை பகுதி அருள்மிகு ஸ்ரீ ஓசூர் மாரியம்மன் ஆலய சடல் உற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு தினந்தோறும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வந்தது. இதில் முக்கிய நிகழ்வான 9ஆம் நாள் திருவிழாவாக அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன அபிஷேகங்கள், மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு பூஜைகள் நடைபெற்று சடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வேண்டி சடல் தரித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் தொடர்ந்து காத்தவராயன் கழுமரமீர்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் அம்மனின் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சந்திரதரன் மேற்பார்வையில் ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் கணுவாப்பேட்டை கிராமவாசிகள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகைக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் தேவஸ்தானத்தில் ஆடி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன. 2ஆம் நாள் உற்சவமாக உபயதாரர் கமலாம்பாள் சார்பில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து சிறப்பு அலங்காரங்களுடன் மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டு அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி சுரேஷ், மக்கள் பாதுகாப்பு குழுவினர், திருப்பணி குழுவினர், கிராம மக்கள், உபயதாரர்கள் செய்திருந்தனர்.